அந்த கௌரவ கொலைக்கு காரணமாக இருந்தது ஏழை பணக்காரன் காரணம் தான், வேற எதுவுமே இல்லை. அது பெண் வீட்டில் கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான், இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு சாகடிச்சுடும், நான் இவனுக்கு கட்ட மாட்டேன். உன் பேர் என்ன கோவிந்தசாமி, உன் பேர் என்ன பாத்திமா, இதுக்கு அனுமதி இல்லை நிக்கா புத்தகத்தில். இல்லை இல்லை, அவரு சேரலாம், சேராமல் போகலாம். அப்படி சேர்ந்தாருன்னா அது இழப்பு வந்து விஜய்க்கு இல்லை, சீமானுக்கு தான். ஏங்க நான் சொல்றேன், சீமான் இந்த அளவுக்கு இறங்குறப்ப இல்லை. இந்த விஜய் நான் இதுவரையும் வாய் திறந்து பேசியிருக்கானா? நீ என்ன அவ்வளோ அப்பா டக்குறாங்க, நீ யாரா இவங்கெல்லாம் பார்த்தேன், எனக்கு உண்மையிலே கடுப்பாகுதுங்க. துபாயிலிருந்து பவுன்சர்களை வர வைத்து அந்த பாதுகாப்புல வளம் வரக்கூடிய நபர், நீ எப்படி இங்க தமிழ்நாட்டில் பாமர மக்களுக்கு பணி செய்ய முடியும்? உன்னால மக்கள் 100 ரூபாய் டிக்கெட்டை 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த மக்களுடைய பணத்தை நீ மூட்டை கட்டிட்டு ஓடும்போது உனக்கு இந்த மக்களை பற்றி சிந்திக்க வராத நபர். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். தொடர்ச்சியா எவ்வளவோ நம்ம ஆணவ கொலைகள் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தமிழகத்துல நடக்கிறதுக்கு துரதிருஷ்டமான சம்பவம். நம்ம பெரியார் மண்ணு சாதி எல்லாம் பாக்குறதுல, பேருக்கு முன்னாடி சாதி போடுறது அப்படின்னா நம்ம எவ்வளவோ சொன்னாலும் இன்னமும் அந்த மாதிரியான கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். மதுரையில ஆணவ கொலையா அப்படின்ற ஒரு கேள்வி விமர்சனம் எழுப்பப்பட்டிருக்கு. 21 வயதான அழகேந்திரன் என்பவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு அவருடைய உடல். இப்ப அவங்க பெற்றோர்கள் என்ன வாங்க மறுத்திருக்காங்க பாடிய. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஆணவ கொலை தான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் உறுதிப்பட சொல்றாங்க. அந்த பகுதியை சார்ந்தே வேற ஒரு சமூகத்தினுடைய பெண்ணை அவர் காதலித்ததாகவும் அதனுடைய விளைவாகத்தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நேரிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு 21 வயது இளைஞருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நேரிட்டு இருக்கு. இத்தனையோ முறை திருமாவளவன் அவர்களும் பல முறை நம்மளுடைய முதல்வருக்கு கோரிக்கை விட்டுருக்காரு, இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுங்க, இது சட்டத்தை கடுமையாக்குங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அரசு அவங்களுடைய தோழமை அரசு தான், அது கூட நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த ஆணவ கொலைகள் என்பது நிச்சயம் தடுக்கப்பட வேண்டியது. அதாவது ஒரு காதலுக்காக ஒரு ஆணவ கொலை என்பது. ஆனால் அதே நேரத்தில் இது எல்லாமே ஆணவ கொலையாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. சாதி வேறையோ மதம் வேறையோ அப்படின்றதுக்காக ஆணவ கொலையை மட்டுமே பார்க்க முடியாது. அந்த கர்வம், அதாவது அவங்களுடைய கர்வம் இல்லை கௌரவம், அந்த கௌரவம் காரணமாக இது போன்ற கொலைகள் நடக்குதுன்றது தான் நம்ம இதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நாம எப்பவுமே இந்த சாதி வெறி கொண்டுதான் இது நடக்குதுன்றதை விட அந்த குடும்பத்துக்கு உண்டான கௌரவம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒரு வகையில என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அவங்களுக்கு அவமானமா போயிடுதுன்றதுக்காக இந்த கொலைகள். இது 2 சாதியும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் கூட கொல்லப்படுறாங்க. சமீபத்தில் கூட இதே தென் மாவட்டத்தில் ஒரு கொலை நடந்து 2 பேரும் ஒரே சாதியை சேர்ந்தோம். இருந்தாலும் அங்க அந்த கௌரவ கொலைக்கு காரணமாக இருந்தது ஏழை பணக்காரன் காரணம் தான், வேற எதுவுமே இல்லை. இவன் என் மகளை கல்யாணம் பண்ணுமா, ஒரே சமூகத்தை, ஆமா, இவன் என் மகளை கூட காதலிக்கலாம், இவன் என் மகளை இது போன்ற கொலைகளும் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம், பட் இவனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், இவன் எப்படி என் பொண்ணை காதலிக்கலாம் அப்படின்றதுக்காக கொலைகள் கூட நடந்துட்டு இருக்கு. அவனை ஒழிக்கணும் அடிக்கணுன்ற நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் கௌரவ காதல், அந்த காதல் இந்த காதல், நம்மளாம் அதுக்கு பேர் வச்சிடக்கூடாதுன்ற ஒரு சில விஷயங்கள். இப்ப கோகுல்ராஜ் படுகொலை அது முழுக்க முழுக்க ஆணவ படுகொலை தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இளவரசனுடைய படுகொலைன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு உடுமலைப்பேட்டை சங்கர். இது போன்ற சில விஷயங்களை நாம பொதுவெளியில பேசிதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நடக்கக்கூடிய எத்தனை கொலையும் இது காரணம் இதுதான் அப்படின்றத நம்ம அதை அடையாளப்படுத்த பேர் வைக்கிறது என்பது அது இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகும். சமீபத்திலயும் பார்த்தோம், சிபிஎம் உடைய திருநெல்வேலி அலுவலகம் சூறையாடப்பட்டுச்சு. இது கூட பல எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு அலுவலகத்திலே இப்படி அடிச்சு நொறுக்குறாங்க. பெண் வீட்டார் சாதி மறுப்பு திருமணத்தை சொல்றேன். சாதி மறுப்பு திருமணம் எடுத்தீங்க, என்னுடைய அலுவலகத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 2 பேரும் முஸ்லீம், பெண் வீட்டாரும் முஸ்லீம், பையன் வீட்டாரும். நானும் பல பதிவுகள் பார்த்துருக்கேன். உங்களுடைய அலுவலகத்திலேயே ஒரு எளிமையான முறையில பல திருமணம் பண்ணியிருக்கோம். நான் சொல்றேன் 2 பேரும் முஸ்லீம். இருந்தாலும் பெண் தரப்புல 500-1000 பேர் திடீர்னு போய் கத்தி கூச்சலாக பெரிய ஒரு சண்டையே நடக்குது. திருமணம் நடக்கக்கூடாது, இந்த பெண் காதலிச்சு வந்திருக்கா, எங்களுடைய இது பரம்பரை, எங்களுடைய கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
பையன் வீட்டில் சாதாரண. அதான் சொல்றேன், இது வந்து நீங்க சொல்றது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில நடந்தது இது பார்த்தீங்கன்னா 2 சாதியும் வெவ்வேறு சாதியை சார்ந்தவங்க. நான் சொல்றேன் 2 சமூகமும் ஒரே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது கூட இது போன்ற அட்ராசிட்டிகள் நடந்திருக்கின்ற நான் உதாரணத்தை நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதுக்கு வந்து சாதி தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாதுன்றாங்க. ஆனா சில இடங்கள் அப்படி சாதி அதுக்கு முக்கியமா காரணமா இருக்கும். ஆனா அதை மீறி பொருளாதாரம் வந்து இன்னைக்கு முக்கியமான இடம் பெறுதுன்ற நான். அது பெண் வீட்டுல கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான் இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு சாகடிச்சுடும் நான் இவனுக்கு கட்ட மாட்டேன். இல்ல குறிப்பா இந்த விவகாரத்துல ஒரு பக்கம் நாடக காதல்ன்ற ஒரு இதுவும் பேசப்படுது, இன்னொரு லவ் ஜிகாத் அப்படின்னு பேசப்படுது. குறிப்பா வந்து இஸ்லாமிய ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ வந்து வேற ஒரு இந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது பிறகு அவங்கள மதம் மாத்திக்கிறாங்க இஸ்லாமியரா. அப்படி இது வந்து எப்பவுமே நடக்குது இது அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு பிம்பத்தையும் உண்டு பண்றாங்க. இது என்னன்னு சொன்னா பொது புத்தியில அப்படியே புகுத்தப்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாமியன் ஒரு வேற்று மத ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்றான்னு சொன்னா, அப்போ நீ இந்துவாவே இருக்கட்டும் இவன் முஸ்லீமாவே இருக்கட்டும் சொன்னா அது வந்து அந்த வாழ்க்கை சுமூகமா போவாது. அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமா போவாது. அப்போ பிறக்கிற குழந்தை எந்த ஏதாவது ஒரு வழியில் தான் இருக்க முடியும். குடும்பம் வாழ்க்கை என்பது ஒரு ரூட்டு தான் தேர்ந்தெடுத்தா தான் அவன் வேகமாக போக முடியும் இல்லைங்களா? அப்போ பிறக்கிற குழந்தை வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணுமா அப்பாவை ஃபாலோ பண்ணும்போது குழப்பம் வரும். பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கும்போது அம்மாவுடைய இது சொல்லணுமா அப்பாவுடைய இது சொல்லணுமா? ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இந்த சமூக கட்டமைப்பு அப்படி இருக்கு. எடுத்தோடனே இந்தா முஸ்லீமான்னு கேட்கறான். அப்போ அது ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மதம் மாறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா அந்த இடத்துல. அப்ப கட்டாய மத மாற்றம் அதுல பெரும்பாலும் என்னன்னு சொன்னா ஆண் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும் அந்த மதத்துக்கு பெண் மாறிடுறான். உண்மைதான். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பெண் எந்த மதத்தை சார்ந்திருக்காளோ அந்த மதத்துக்கு மாறுறது அதிகமா இல்லை. சில இடங்கள் அது கூட நடக்குது. உனக்காக நான் மாற தயார் அப்படின்னு சொல்லி மாறத்துக்கே இருக்காங்க. சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் வருது, அதனால நீ மாறிடு அப்படின்னு சொல்லி பெண் சொன்னதுனால ஆணும் மாறிடான், ஆண் சொன்னதுனால பெண்ணும் மாறிடுறான். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் வந்து அனுமதிக்குதா? குறிப்பா இந்த மாதிரி கலப்பு திருமணங்களை வந்து ஒரு இஸ்லாமிய ஆண் ஒரு இந்து பெண்ண ஒரு லவ் பண்ணி இப்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அது வந்து அலோவ் பண்ணுதா? அதுக்கு இடம் கொடுக்குதா? அதாவது 2 வகை இருக்கு. ஒண்ணு மார்க்க அடிப்படையில் நிக்கா நடத்தாம இவங்க ஏதோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. நிக்கா நடத்தும் போது 2 பேரும் ஒரே நிலையில இருந்தால் தான் நிக்கா அங்க புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். உன் பேர் என்ன கோவிந்தசாமி, உன் பேர் என்ன பாத்திமா, இதுக்கு அனுமதி இல்லை நிக்கா புத்தகத்துல. டைரக்டா சொல்றேன் நான். இது நெளிவு சொலிவு இளைமறைவு காயலாம். 2 பேரும் முஸ்லீமா இருந்தா நிக்கா புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டு அந்த திருமணம் பதிவு செய்யப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப கவர்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லைங்களா ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு, அந்த பதிவு போய் பண்ணிக்கிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. அது முஸ்லீம் பெண்ணா இருக்கலாம் அல்லது முஸ்லீம் ஆணா இருக்கலாம். எங்களுக்கு நிக்கா பண்ணோம்னா இப்படி மாறிதான் ஆகணுன்றதுக்கா இல்லை நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நிக்கா பண்ணோம்னு சொன்னா 2 பேரும் முஸ்லீமா இருக்கணும் மஸ்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு மாணவர்களுக்கான கல்வி உதவி விவகாரம் அந்த இது பண்ணாரு, ஒரு மேடையெல்லாம் வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாரு. இது வந்து எல்லா தரப்புலையும் வரவேற்பு. குறிப்பா சீமான் அவர்களும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்த்தையும் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? குறிப்பா விஜய் அவர்களோட சீமான் அவர்கள் கூட்டு சேருவதற்கு ரொம்ப முனைப்பு காட்டுறாரா? எப்படி பாக்குறீங்க? இல்லை அவரு சேரலாம் சேராம போகலாம். அப்படி சேர்ந்தாருன்னா அது இழப்பு வந்து விஜய்க்கு இல்லை சீமானுக்கு தான். நான் உன சொல்றேன், எழுதி வச்சீங்க. இழப்பு வந்து விஜய்க்கு வராது, சீமானுக்கு தான் வரும். விஜய் கிட்ட என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு, சீமான் கிட்ட சிலது இருக்கு. தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கு. ஈழ போராட்ட தலைவர் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தக்கூடிய சித்தாந்தம் இருக்கு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பு இருக்கு. அது போல ஏதாவது ஒரு 5 விசாக்கு இவங்கிட்ட இருக்கா விஜய் கிட்ட? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் விஜய் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க? அப்படி கூட்டணி வச்சு நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்க முடியுமா? செய்தியாளர்கள் உங்களை போன்ற நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அவரால்? இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தட்டி அடிக்கிறாரு. விஜய் கூட சேர்ந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதனால விஜய் கூட சீமான் சேர்ந்தாப்புலன்னா அது மிகப்பெரிய பின்னடைவு சீமானுக்கு தான், விஜய்க்கு. ஆனா சீமான் இந்த விவகாரத்துல மட்டும் ரொம்ப காம்ப்ரமைஸ் செய்யறாரு. அண்ணன் தம்பி விஜய் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்
அவரோட என்ட்ரிக்காக அப்படின்னு சொல்றாரு. அவரோட கூட்டு செய்வதற்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு கூட சொல்றாரு. அதே போல நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நான் தான் மூத்தவன், அவர் இளையவர், அண்ணன் பின்னாடி தம்பி வர்றதை அவர் தான் முடிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ மேற்கோள் காட்டியிருக்காரு. ஏன்னா இவர் தான் அரசியல் காலத்திலேயே மூத்தவர், இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில இருந்திருக்கிறாரு. அதனால அந்த அடிப்படையில சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், சீமான் இந்த அளவுக்கு இறங்குறப்ப இல்ல. இந்த விஜய் நான் இதுவரையும் வாய் திறந்து பேசியிருக்காங்க. எந்த ஒரு என்ன அவ்வளவு அப்பா டக்குறாங்க, நீ யாரா எல்லாம் பார்த்தேன், எனக்கு உண்மையிலே கடுப்பாகுங்க. சிறை துறையில நடிச்சு பணத்தை சம்பாதிச்சு 7-8 தலைமுறைக்கு நீ சொத்து சேர்த்து வச்சிருக்க. சீமானு இவ்வளவு இறங்கி வந்து பேசுற ஒரு வார்த்தை நீ பேசணுமா இல்லையா? நீ என்ன அவ்வளவு அப்பா டக்குறா? இல்ல, அவர் இன்னும் தன்னுடைய கொள்கையை அறிவிக்கணும், இன்னும் அவருடைய எல்லா விவகாரங்களையும் அவர் முன்னெடுக்கணும். இப்பதான் அவர் அறிவிச்சிருக்காரு இந்த தேர்தலுக்கு முன்னதாக. அதுக்குள்ள சீமான் தான் அவசரப்படுறாருன்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்குள்ள நீங்க விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அவர் நான் என்ன சொல்றேன், வாய்க்கு வந்து பேச யதார்த்தத்தை கொஞ்சமாச்சும் கொண்டு வாடா. நீ எல்லாம் அந்த சித்தரிக்கப்பட்ட அந்த கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கொடுத்து அதை எப்படி நீ பேசணும் அப்படியே நீ கொண்டு போகாத. நேற்று கூட விருது வழங்கும் விழாவில் துபாயில இருந்து பவுன்சர்களை கொண்டு வந்து இங்க விருது கொடுத்தாங்க. ஏன் துபாயில இருந்து பவுன்சர், ஏன் இங்க பவுன்சர் இல்லையா? அப்ப பவுன்சரை வச்சு உன்னை நீ பாதுகாத்துக்கிற நிலையில துபாயிலிருந்து பவுன்சர்களை வர வைத்து அந்த பாதுகாப்புல வளம் வரக்கூடிய நபர் நீ எப்படி இங்க தமிழ்நாட்டுல பாமர மக்களுக்கு பணி செய்ய முடியும் உன்னால? நான் கேட்கிறேன். இது ஒண்ணு ஏசி ரூம்ல திரைப்படம் இல்லைல்ல, ஒரு ஹாலில் உட்காந்து எல்லாம் டிசைட் பண்ணி எடுத்து அந்த படத்தை வெளியிட்டுட்டு அதுல வெற்றி தோல்வின்றது. இது எப்படின்னா அரசியல் வாழ்க்கை இல்லையா? களத்துக்கு வரணும்னு விரும்புறாரு, மக்களுக்கு ஒரு பணி செய்யணும். நானும் சொல்றேன், சுமார் 3 பிரதமர்களுடைய மடியில் தவழ்ந்து வாழ்ந்த ராகுல் காந்தி கூட இன்னைக்கு மக்களோட மக்களா தெருவா. ராகுலோட இவெல்லாம் எந்த மொழிங்க சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? ராகுல் காந்தி காங்கிரஸ் சில பல காரணங்களுக்காக நான் இன்ன வரையும் எதிர்க்கிறேன், ஆதரிக்கிறேன், அது வேற விஷயம். 3 பிரதமர்களுடைய மடியில் விளையாடிய ஒருவன், உண்மையா இல்லையா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவன். அவன் கூட இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்காப்பலையே இல்லையா? அதுதாங்க அரசியல் என்பது. இவன் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அந்த மேக்கப் பண்ணி அதை செட்டப் பண்ணி அதை அப்படியே இதெல்லாம் அரசியல். அது சினிமாவுக்கு அழகா இருக்கும், அரசியலுக்கு அசிங்கப்பட்டு போவோம். அதே போல இன்னொரு விஷயமும் நேற்று தினம் பேசியிருந்தாரு, இந்த மாதிரி போதை பழக்கங்கள்லாம் அதிகமா இருக்கு தமிழகத்துல. நீ எந்த திரைப்படத்தை, நீ சிகரெட் அடிக்காத திரைப்படம் இல்லை, நீ தண்ணி அடிக்காத திரைப்படம் நிறைய எடுத்திருக்க. அவரே ஒரு முன்மாதிரியா இல்லைன்றீங்களா? உண்மை தானே. நல்ல தலைவன் இல்லை தமிழ்நாட்டுல, நீ என்ன பெரிய புடி சொல்லு. நீ நல்ல தலைவன் சொல்லி எப்படி சொல்றது? நல்ல தலைவர்கள் இல்லை தமிழ்நாட்டுல, அரசியல்ல தலைவர்கள் ஆகணும். யார சொல்ற நீ? யார ஆக சொல்ற நீ? நீன்னா அவ்வளவு அப்பாட்டாக்குறாங்க. நீ மக்களோட மக்களா, மக்களுடைய பசியை, மக்களுடைய வருத்தங்களை, மக்களுடைய வேதனைகளை, மக்களுடைய வலியை, மக்களுடைய அழுகுறலை என்னையாவது நீ கேட்டிருப்பியா? நீ பிறந்த உடனே இந்த வெள்ளி ஸ்பூன்ல தான் சாப்பிட்டு இருப்ப. ஏன்னா உங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருந்தாங்க, உங்க அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி பிளஸ் நடிகையா இருந்தாங்க. அதனால உன்னை ஒரு விதமா வளர்த்தாங்க, ஒரே மகன்றதுனால உங்களை வளர்த்தாங்க. அப்போ உன்னை வெள்ளித்தட்டில் வச்சு தான் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நீ அப்படி வளர்ந்து ஒரு திரைப்படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு ஹீரோவாய் நீ 7-8 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கூத்தாடி. அவ்வளவுதான் நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது உங்ககிட்ட மக்களுடைய எந்த விதமான வலி வேதனைகள் ஏதாவது இருக்குமா? இருக்காது. இருந்ததுன்னா இத்தனை ஆண்டுகள், 55 வயசு 52 வயசு என்ன 50 வயசு இவன் 20 வயசுலேயே துறைக்கு வந்திருக்கான். இந்த 30 ஆண்டுகளாக ஏதாவது மக்கள் பணியை செஞ்சிருக்கான், அவன் சொந்த காசு. அது கூட வணங்க அவன் வீட்டுக்கு அவனை தேடி வரக்கூடிய சில ரசிக குஞ்சிகள். இந்த ஒருமையை நம்ம தவிர்க்கலாமே. சரி, அந்த ரசிகர்களை அவங்க தங்கறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானை இல்லைங்க. இந்த போதை விவகாரங்கள் எல்லாம் பேசும்போது கூட இது அரசு நான் குறை சொல்றப்ப நான் விரும்பல, அதுக்கு உண்டான சபையே இல்லைன்றாரு. அப்ப அவர்கிட்ட அந்த முதிர்ச்சி வெளிப்படுது இல்லையா? இல்லை, அரசு ஏங்க சுசித்ரான்ற ஒரு பெண் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது. கமலஹாசன் விழாவில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகைன்னு போதைப் பொருள் எல்லாம் விநியோகிப்படும், போதை போடாத நடிகைகளே இல்லைன்னு பக்கிரங்கமாக பேசிட்டு போனான். அவள் பேசுனது தப்பா இருந்ததுன்னா கமலஹாசன் உட்பட எல்லாமே அவங்கள மாநகராட்சி வழக்கு போட்டுரும், அவளை கைது பண்ண சொல்லி நீ சொல்லிடுறோமா இல்லையா?
அதை விட்டுட்டு அந்த அம்மா இனி பேசக்கூடாதுன்ற சொல்லி அந்த அம்மா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்றது தானே எல்லா நடிகர் நடிகைகள் எல்லாமே இருக்காங்க. அப்போ திரைத்துறையில எல்லாமே எப்பவுமே எதுவுமே நடந்துட்டு இருக்கின்றது தான் உண்மை. அப்ப நீ அங்கிருந்து வந்துட்டு நீ நாட்டை திருத்த போற, இங்க ஒழுக்கம், நேர்மை, என்ன ஒழுக்கம்? நீ இது வெளியும் வருமான வரித்துறை வரியை ஒழுங்கா கட்டியிருப்பியா? ரூ. 100 டிக்கெட்டு ரூ. 2000 ரூ. 2500 விற்கிறாங்களே, நம்ம ரசிகர்களுடைய பணத்தை பறிக்கிறாங்களே, தமிழக மக்களுடைய பணத்தை உறிஞ்சி திங்கிறாங்களே இவங்க, இது சரியில்லை அப்படின்னு நீ என்னைக்காவது அறிக்கை கொடுத்துருக்கியா? உனக்கு 100 150 கோடி வந்த உடனே நீ வாங்கிட்டு பத்தி மூட்டு ஓடிடுற ஆளு. அப்ப நீ அரசியல் இறங்கி என்னத்தை பிடுங்க போற? என்னுடைய கேள்வி அதுதான். என்னத்தை பிடுங்க போற? உனக்கு வந்த 150 200 கோடி தான் உனக்கு முக்கியமா இருந்தது. ஆனா அங்க மக்கள் ரூ. 100 டிக்கெட்டை ரூ. 2500 3000 கொடுத்து வாங்கி அந்த மக்களுடைய பணத்தை நீ மூட்டை கட்டிட்டு ஓடும்போது உனக்கு இந்த மக்களை பத்தி சிந்திக்க வராத நபரு இன்னைக்கு எப்படி நீ மக்களுக்காக நீ போராடுவ, மக்களுக்காக நீ அரசியல் பண்ணுவ? சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்வது போல அவர் ஒரு களத்துல சற்று கொஞ்சம் சில காலங்கள் அவர் பணி செஞ்சுட்டு அதன் பிறகு அவர் அரசியல் வா வேலை செய். எடுத்த உடனே கோடம்பாத்துல ரிட்டையர்ட் ஆகணும்னா கோட்டையில அரியணை ஏறணும்னு சொல்லி நினைக்காத. சரி, ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.